ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுதுல்ல, அதுக்காக பிரணிதா போட்டு வச்சிட்ருக்கால அந்த செட்டு தான் மேக் பண்ண போகிறேன். நானே பண்ணி போடலான்னு ஒரு ஆசை. அதுக்காக இது பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரிப்பன் வாங்கியிருந்தேன். எனக்கு தேவையான கலர் 2 பேருக்கு செய்ய போகிறேன். அதுக்காக இவ்வளோ ரிப்பன் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு லீஃப் வச்சு செய்யலாம் அப்படின்றதுக்காக அந்த க்ரீன் கலரும் வாங்கினேன். நான் மறந்துட்டேன் லீஃப் அட்டாச் பண்ணுறதுக்கு. இன்னொரு செட்டு செய்யும்போது அதை சேர்த்து செய்வேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பன், அதுக்கப்புறமா ஊசி, புக்கு தைக்கிற ஊசியில் தின்னாக இருக்கும், ரொம்ப தின்னாக லென்த்தாக இருக்கும், அந்த ஊசி வாங்கிக்கோங்க. கனமான ஊசி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா லைட்டர் தேவை. என்கிட்ட லைட்டர் இல்லை. அப்புறமா க்ளூ கன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட க்ளூ கன் இல்லை. அதுக்காக நான் ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குட்டி டியூப் 10 ருபீஸ்ன்னு கிடச்சிது. நான் ஒரு 4-5 வாங்கிட்டு வந்தேன் 2 செட்டுக்கு. ஸோ இவ்வளோ தான் தேவை இது செய்கிறதுக்கு. இது ரொம்ப சிம்பிள் தான். இது 2 மெத்தடில் பண்ணலாம். நான் இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு பண்ணேன். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஜிக்ஸாக்காக ஊசியிலேயே குத்திட்டு ஃப்ளவர் மேக் பண்ணுற மாதிரி. இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த ஃப்ளவருமே எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாப் தான். ஓகேவாக தான் வந்திருந்தது. ஃப்ளவர் ஷேப்லேயே இல்லை. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊசி இன்சர்ட் பண்ண ஆரம்பித்தேன். இது லாஸ்ட்டாக அடியில் இருக்க அந்த பீஸை எண்டில் கட் பண்ணிடணும். கிராஸாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நெருப்பில் காட்டினீங்கன்னா அது பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் லைட்டர் தேவை. இப்போ ஷார்ப்பாக இருக்குல்ல, அந்த எண்டை எடுத்து ஊசியில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உள்ளே இழுத்து அது பேக் சைடில் ரோல் பண்ணி இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் வரும். இது ஃபஸ்ட்டு பண்ண ஃப்ளவர் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் வரவே இல்லை. இது செகண்ட் டைம் பண்ணது. இதை விட பர்ஃபெக்டாக வரணும். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதால ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த லுக் வந்தாலே போதும், அதுவே ஓகே தான். இதை விட பர்ஃபெக்டாக வரணுன்னுலாம் நான் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு வந்தாலே எனக்கு ஆரம் லுக் நல்லா தான் இருக்கும். நான் மேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரிப்பனோட ப்ரைஸே ஒரு பீஸோட ப்ரைஸ் 9 ருபீஸ் தான் வந்துச்சு. அப்புறம் க்ளூவோட ப்ரைஸ் 10 ருபீஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு க்ளூ கன் வாங்கணுன்னா அதிகமாக ஆகும். அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ மட்டும்தான் கிராஃப்ட் நிறைய பண்ணுறீங்கன்னா அது தேவைப்படும். இதுக்கு மட்டும்தான்னா இதுவே போதும், ஃபெவிக்விக்கே போதும். அதுவுமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஒட்டிக்கும். நான் இதே மாதிரி என்னோடய ஹாரமுக்கு எத்தனை ஃப்ளவர் தேவையோ அந்த மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கிறேன். லாஸ்ட் டைம் அவளுக்கு அதை வாங்கும்போது 180ன்னு நினைக்கிறேன். இந்த டைம் போய் கேட்டிங்கன்னா 300, 400 அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வாங்கலை. நானே மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். எனக்கு பர்பிள் கலரில் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இந்த கலரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரைட் கலர்ஸ், எல்லோ கலர், அப்புறம் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு இருக்குல்ல, அந்த கலரில் வேணுனாலும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நான் ஆரமுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேக் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது ஊசி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊசியை வெளியில் எடுங்க. நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ளவரோட ஷேப் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி அதுக்கப்புறமா வெளியில் எடுங்க. ஊசியில் அந்த எண்டை உள்ளே போடுறீங்கள்ல, கோக்குறீங்கள, அதுவுமே பெருசாக கோத்திங்கன்னா வெளியில் எடுக்கிறது கஷ்டம். அதை லைட்டாக கோத்துக்கோங்க. வெளியில் எடுக்கும்போது டக்குன்னு வெளில வந்துடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். காஸ்ட் எஃபெக்ட்டும் கிடையாது. ரொம்ப லோ ப்ரைஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போடணுன்னு நினச்சேன். ஆனால் போட முடியல. டைம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த எண்டை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை அப்படியே க்ளூ வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதுதான் வாங்கியிருந்தேன். ஒரு ஹாரம் மேக் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு இந்த ஒரு டியூபு. இதில் பார்த்திங்கன்னா 2 எண்டும் ஒரே சைடு தான் இருக்கும். நம்ம ஃபோல்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல வெளியில், அதனால் 2 எண்டும் ஒரே சைடு தான் இருக்கும். அந்த 2 எண்டுமே ஒட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறமா லீஃப் வருதுல்ல, ஒவ்வொரு லீஃபையும் மூவ் ஆகாமல் இருக்கிற மாதிரி 2 லீஃபை சேர்த்து ஒட்டி விடணும். அப்போ தான் உங்களுக்கு மூவ் ஆகாது. இதில் வேறு எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாதுல்ல, அதனால்
நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தான் கட் பண்ணேன். 1 அடி ஸ்கேலில் 30 சென்டிமீட்டர் 60 எடுத்திருந்தேன். டபுளாக எடுத்திருந்தேன். அதை வந்து இந்த ஜிக்ஸாகாக ஈக்குவலாக வச்சு மடித்து எடுத்துக்கிட்டேன். நான் கையிலேயே மடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஊசி இன்செர்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துக்கிட்டு அந்த காது வருது இல்லையா, அந்த சைடு வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ளே ஊசி உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த சைடு வருதோ உங்களுக்கு அந்த சைடு வந்து மாற்றி குத்திக்கலாம், தப்பில்லை. ஊசி இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு தீயில வாட்டிடுங்க. இல்லைன்னா ஊசி வந்து சூடேறுது. லைட்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் வந்து கேண்டில் வச்சுருக்கேன் இல்லையா, அதனால். இப்போ வந்து அந்த எண்டை எடுத்து அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இதை வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுமே நீங்கள் செய்யலாம். இந்த சின்ன ஊசிங்கிறதால மெல்லிசாக இருக்குன்றதால உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. கனமான ஊசினா எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு போடும்போது ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கும்போது வராது, பெரிய கனமான ஊசி. இந்த ஊசி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இந்த மாதிரி வரணும் ஃப்ளவர் கரெக்டாக. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணியும் விடலாம், இல்லைன்னா அப்படியே மடித்தும் ஒட்டிக்கலாம். நான் வந்து மடித்து தான் ஒட்டி விட்டுட்டேன். க்ளூ கன் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. போட்டு அடுத்த செகண்ட் ஒட்டிக்குது. கையை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கையில் பட்டதுமே கொஞ்சம் ஹீட் ஆகுது. கையில் ஒட்டினது வந்து எனக்கு 2 நாள் போகவே இல்லை. உங்கள் குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் நெக்கோட ஹாரமோட அளவு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்காமல் அப்படியே பண்ணிட்டேன். அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இல்லை, ஹைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் செய்கிறதுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும். உங்களுக்கு பெரிய பசங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து ஃப்ளவர் இது ஆரம் பண்ணுங்கள். இப்போ வந்து தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ கீழே வந்து நான் ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். 3 ஃப்ளவர் வச்சு கீழே வந்து ஒரு ஃப்ளவருக்கு கீழே வந்து பீட்ஸ் வந்து ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி 2 ஃப்ளவரில் மட்டும் நான் சரியாக வரலன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த 2 ஃப்ளவரில் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து பீட்ஸ் வந்து ஒயிட் கலர் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். க்ளூ வச்சு ஒட்டியாச்சு. இப்போ இது ஒட்டுறதுக்கு ஹேங்கிங்க்கு வந்து பர்பிள் கலர் பீடு எடுத்திருக்கேன். அப்புறம் 4 mm பேர்ல் எடுத்திருக்கேன். அப்புறமா 2 mm பேர்ல் எடுத்திருக்கேன். இதை அட்டாச் பண்ண வந்து உங்கள்கிட்ட பர்பிள் கலர் த்ரெட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. தையலுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். இது என்கிட்ட ஒயிட் கலர் தான் இருந்துச்சு. அதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஊசியில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அந்த ஃப்ளவர் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு சைடு இன்சர்ட் பண்ணி இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க. நான் வந்து க்ளூ வச்சு தான் ஒட்டி விட்டுற போகிறேன். என்கிட்ட அதை நாட் போடுறதுக்கோ அதுக்கான இது என்கிட்ட எதுவும் இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த க்ளூவை வச்சு ஒட்டி விட்டுற போகிறேன். இந்த லாஸ்ட்டில் ஒட்டுறதுக்காக தான் அந்த குட்டி பீடு. ஃபஸ்ட்டு வந்து 2 mm பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து அட்டாச் பண்ண போகிறேன், உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அது வந்து ஏர்லி மார்னிங் பண்ணிகிட்ருக்கேன். தொண்டை வந்து ஒரு மாதிரி சும்மா இதுவாகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீடு இன்சர்ட் பண்ணிங்கன்னா போகாது. நான் என்ன பண்ணேன்னா அந்த க்ளூ இருக்குல்ல, அதை வந்து போட்டு ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். க்ளூ அப்ளை பண்ண உடனே டக்குன்னு ரோல் பண்ணணும். கையிலையும் ஒட்டக்கூடாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போகும். அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 3 ஹேங்கிங் தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து 2 பீட் 4 mm பீட் ஆட் பண்ணிக்க போகிறேன். நடுவில் வந்து 4 mm பீட் 3 ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்.
ஃபஸ்ட்டு 4mm பேர்ல் வந்து ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா வந்து பர்பிள் கலர் பீட் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து 2mm பீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதை ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டு கட் பண்ணிவிடுங்க த்ரெட்டை. அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா வெளில வந்துடும். அது செட் ஆகுற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து செட் ஆகிடும். அவ்வளோ டைம்லாம் எடுக்காது. இப்போ வந்து க்ளூ வச்சு ஒட்டி விட்டுடலாம். ஒட்டிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. ஒட்டுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இல்லைன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து தான் கோக்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு அந்த த்ரெட் அங்கே இருக்கிறது தெரியாது பெருசாக. ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 இது ரெடி பண்ணணும். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லுக்கு. நடுவில் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக வரும். சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஃப்ளவர் மொத்தமாக மேக் பண்ணுறதுக்கு ஒரு டியூப் வந்து காலியாச்சு. அந்த டியூப் காலி ஆகிட்டு இது செகண்ட் டியூப் எடுத்துருக்கேன் இது அட்டாச் பண்ணுறதுக்காக. இது மொத்தமாக எனக்கு 3 டியூப் ஆச்சு இந்த செட்டு மொத்தமாக செய்கிறதுக்கு. இது உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிவிட்டு மொத்தமாக இந்த லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு வழியாக ஒரு செட்டில் ஒரு இது மேக் பண்ணியாச்சு, ஹாரம் மேக் பண்ணியாச்சு. இதுதான் வந்து அந்த ஹேங்கிங்கோட ஃபைனல் லுக்கு. இப்போ வந்து நம்ம ஹாரம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஒரு ரோல் வந்து இது ஃபுல்லாக செய்கிறதுக்கு வந்திருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா கையில் வச்சிட்ருக்கேன் இல்லையா அதோடு சேர்த்து. ஃபஸ்ட்டு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் அட்டாச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ரிப்பனை வந்து என்ன பண்ண போகிறேன்னா மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இது எனக்கு வந்து இது 45 சென்டிமீட்டர் வந்துச்சு. அவ்வளோ தேவையே இல்லை, நான் அவ்வளோ எடுத்திருந்தேன். பின்னாடி நாட் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ விட்டுறேன். காலையில் எழுந்து பண்ணால் இதுதான் பிரச்சனையே, ரொம்ப ரோல் ஆகுது. நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணதில் வந்து உங்களுக்கு 30 சென்டிமீட்டருக்கும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதில் வந்து 15 சென்டிமீட்டர் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் வந்து 15 சென்டிமீட்டர் வந்துடுச்சு. மொத்தமாக வந்து 45ன்னு நான் தப்பாக சொல்லிட்டேன். மொத்தமாக 75 வந்திருக்கு. அந்த அன்இவனாக இருக்க எட்ஜஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு 2 எட்ஜஸும் ஈக்குவலாக வச்சு மடித்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த வி ஷேப்பில் எடுத்துகிட்டு வரணும். அதை இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து வி ஷேப்பில் வரணும். வி ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஒட்டி விட்டுருங்க. அந்த ஃபோல்டபுள் போர்ஷனை வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு அங்கே வந்து இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து மேலே போகிறேன். அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஹேங்கிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் வர ஃப்ளவர் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒட்டிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கேப் எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஃப்ளவர் தேவைப்படும். கேப்பே விடாமல் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நிறைய தேவைப்படும். கேப் விட்டு விட்டு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். லுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றதை பொறுத்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் இந்த ஃபங்க்ஷன்லலாம் யூஸ் பண்ணுவாங்களே, அது பேர் எனக்கு தெரியல, அரும்பு மாதிரியே இருக்கும். இதில் அதை அட்டாச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் வாங்கிட்டு வந்தால் நான் ப்ளூ கலரில் வாங்கிட்டு வந்திருந்தேன், பர்பிளில் வாங்கலை. அது வாங்கியிருந்தால் இதில் நான் எண்டில் வச்சுருப்பேன். லீஃபும் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் லீஃபும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்து வச்சுருந்தா இன்னும் லுக்கு சூப்பராக இருந்திருக்கும். நான் வந்து அது வாங்கிட்டு வந்தேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ இந்த ஆரமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடி தான் அதை வந்து கட் பண்ணி இதோடு சேர்த்து வச்சு ஒட்டணும். நான் மறந்துட்டேன். இல்லைன்னா அந்த ஃப்ளவர்லேயும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கலாம். அது பெரிய மிஸ்டேக். வாங்கிட்டு வந்தேன், இல்லைனாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வந்து பண்ணாமல் போயிட்டேன் நான். இப்போ இன்னொரு ரோல் எடுத்து சோக்கர் செய்ய போகிறேன். சோக்கருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுங்கிறது நீங்கள் இந்த ஃபோல்ட் பண்ணுறீங்கள ஜிக்ஸாக, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சைஸ் வரும்.
அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து லென்த்தை கம்மி பண்ணிட்டேன். 20 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஏதோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சோக்கருக்கு வந்து நான் 3 ஃப்ளவர் தான் வைக்க போகிறேன். அதுவே கரெக்டாக இருக்கும். கழுத்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். குட்டீஸ்க்கு கவர் ஆகிடும். உங்களுக்கு என்ன மாதிரின்னு பார்த்துக்கோங்க. 4 வரா மாதிரி இருந்தாலும் வந்து நீங்கள் ஈக்குவலாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நான் 3ங்கிறதால ஃபஸ்ட்டு வந்து நடுவில் வைக்கிறது வந்து பெருசாகவும் சைடில் வர 2 வந்து சின்னதாகவும் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா ஃப்ளவரும் வந்து ஒரே லுக்கில் வரணும். ஆனால் அந்த மாதிரி வரல நமக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால இதுக்கு முன்னாடி செஞ்சதே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் வந்து பேப்பரில் செஞ்சுருக்கேன் வேறு மெத்தடில். இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இதை வச்சு நான் வேறு ஒன்றும் யோசித்து வச்சுருக்கேன், பார்ப்போம். இப்போ வந்து அதே மெத்தட் தான். மடிச்சுக்கிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த எட்ஜை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ளவரை ரோல் பண்ணி எடுக்கணும். இது செய்ய செய்ய உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டில் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட், யாருனாலும் பண்ணலாம். இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து அதே மெத்தடில் சோக்கருக்கும் மேக் பண்ணியாச்சு, ஃப்ளவர் மேக் பண்ணியாச்சு, அதுக்கு ஹேங்கிங்கும் கொடுத்தாச்சு. இதை அட்டாச் பண்ணுறதுக்கு லென்த் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு வந்து நான் மொத்தமாக வந்து 13 சென்டிமீட்டர் எடுத்தேன். அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து அதே மெத்தடில் நடுவில் வந்து என்ன பண்ணணுன்னா, நடு சென்டரை வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து அடையாளம் தெரியும். அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய இதுவெல்லாம் இல்லை, மெஷர்மெண்ட்டு பெருசாக இது பண்ணி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த சென்டரில் வைக்கிற அந்த ஹேங்கிங்கோடு இருக்க அந்த ஃப்ளவரை வந்து ஒட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி 2 சைடும் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சோக்கர் ரெடி. இது வந்து நான் போட்டு அவளுக்கு லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கமெண்ட்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் அவளோட லுக்குமே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி 2 சைடுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கேப் விடாமல் பண்ண போகிறேன், இல்லைனா லுக் வந்து நல்லா இருக்காது. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஃப்ளவர் எல்லாமே வந்து ஈக்குவலாக வரல. ஈவனாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சோக்கர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கைக்கு மட்டும் பண்ண போகிறேன். நெத்திச்சுட்டி பண்ணவே இல்லை. நெத்திச்சுட்டி நான் பண்ணுவேனான்னு தெரில. பண்ணினேன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் காட்டுறேன். இப்போ வந்து கைக்கு தான் செய்ய போகிறேன். கைக்கு வந்து ஃப்ளவர் வந்து ரொம்ப குட்டியாக தான் பண்ணியிருந்தேன். இப்போ அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நடுவில் பீட்ஸ் வந்து வச்சுருந்தேன். 4 பேர்ல் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி பேர்ல், அந்த பேர்ல் வச்சுருந்தேன். இன்னுமே லுக்கு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா அதே கலர்லேயும் ஒட்டிக்கலாம், இல்லை ப்ளைனாகவும் விடலாம், உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வச்சு விட்டேன். ஃப்ளவர் வந்து ஒரு ஃப்ளவர் நல்லா வந்துச்சு, இன்னொரு ஃப்ளவர் ஓகேவாக வந்திருந்தேன். அதுக்காக அதை கவர் பண்ணுறதுக்காக பீட்ஸ் வச்சுருந்தேன். அவளுக்கு அதுக்கு போட்டு பார்க்கும்போது கையில் நல்லா தான் இருந்துச்சு. எப்படி ஓகேவாக வந்த ஃப்ளவரை வந்து சரி பண்ணியாச்சு. பின்னாடியும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரும் மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருந்தது. அதில் வந்து பீட்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு வாட்டப்படவே இல்லை. இதுதான் செட்டு. லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.